காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஜப்பானில் பணிபுரிந்து வரும் நிலையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு தங்களது தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். இது சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவரின் கணவர் தங்களது குடும்பத்தினரை மிரட்டுவதாக அந்த இளைஞர் இரண்டாவதாக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். உண்மையை சொன்னா மிரட்டுவீங்களா? திருப்பெரும்புதூர் தொகுதி டி.ஆர். பாலு இது வரைக்கும் அவர் என்ன அப்படி கத்தையா கைட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பெரும்புதூர் தொகுதியிலேயே நிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. சோ முதல்ல திருப்பெரும்புதூர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா திருப்பெரும்புதூர்னா ரொம்ப பிரமாணமா வளர்ந்துருக்குன்னா என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஆனா மக்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கா? பெரும்புதூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு மக்கள் வாழ்றாங்க. ஆனா ஒரே ஒரு பார்க்கு கிடையாதுங்க. உண்மையிலேயே ஒரே ஒரு பார்க்கு கூட கிடையாதுங்க. ரோடு போறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு துப்பு இருக்குதா? ரோடு போட தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷமா பல 100 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய திட்டம் ஒண்ணு போய் அதுக்கு பேரு பாதாள சாக்கடை திட்டம். இந்த பாதாள சாக்கடை திட்டம் கண்டி செயல்முறைக்கு வரட்டும். அது பள்ளி இழுக்குதா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்க பார்க்க போறீங்க. 4 வழி சாலையில இருந்து 6 வழி சாலையா இப்ப மாத்தி இருக்காங்க. சோ 4 வழி சாலை இருக்கும் போதே ஊர் இந்த பக்கம் இருக்குது, விவசாய நிலம் அந்த பக்கம் இருக்குது, ரோட்டுக்கு அந்த பக்கம். சோ இங்க இருந்து கிராஸ் பண்ணி மாடுங்க போகும்போதே நிறைய மாடுங்க செத்து போச்சு. எங்களுக்கு 20 மாடு கிட்ட செத்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாம கிராஸ் பண்ற ஊருக்காரங்க நிறைய பேர் இறந்து போறாங்க. சோ இதுக்கு ஒரு மேம்பாலம் கட்டுங்க அப்படின்னு பல நாள் கோரிக்கையா சொல்லிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் ஒண்ணுமே ஒரு கைட்ல. இது மட்டும் கிடையாதுங்க, மணல் புழுதின்றது அப்படி பறக்குது. சுகாதாரம்ன்றது சுத்தமா கொஞ்சம் கூட. டி.ஆர். பாலு திருப்பெரும்புதூர் தொகுதி எம்பிங்க. சோ அவரை பத்தி இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு காதுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் 2 காணொலி பதிவேற்றம் பண்ணிருந்தேன். சோ அதுக்காக அவங்க என்னோட தந்தைய என்ன மிரட்டி இருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லுவாரு, நீங்க கேளுங்க. என்ன பிரச்சனை, உன்னை என்ன மிரட்டினாங்க சொல்லு கொஞ்சம். என்னோட மகன் சிவராமகிருஷ்ணன் டி.ஆர். பாலு எம்பி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பத்தி யூடியூப்ல போட்டதால நீ எனக்கு ஒரு 4 வீடு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல. அதுல பேரூராட்சி தலைவர் அம்மா இருக்காங்க. அவங்க கணவர் ஸ்ரீபெரும்புதூர் செயலாளர். அவர் என்ன நேத்து கூப்பிட்டு எப்படி நீ உன் மகன் இந்த மாதிரி எப்படி போடலாம், பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம், அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவ, எப்படி நீ குடிநீர் கனெக்ஷன் வாங்குவ, எப்படி நீ இப்ப பாதாள சாக்கடை கனெக்ஷன் வாங்குவ, எல்லாம் என்னாலதான் வரணும், எப்படி பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு என் தலைவர் சொன்னாரு. சரிப்பா. அவரு சதீஷ். அவர் என்னவா இருக்காரு? திமுக என்னவா இருக்காரு அவரு? பேரூராட்சி நகர செயலாளர். நகர செயலாளர். அவர் மனைவி தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர். அதான் அவரு பேரூராட்சி தலைவர். அதான் திருப்பெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் அவங்களோட மனைவி. அவங்க பேர் என்னது? சாந்தி. சாந்தி. ஓகே, திருமதி சாந்தி. உன்னை மிரட்டுறவர் அவரோட வீட்டுக்கார் உன்னை மிரட்டுறாரு. இந்த மாதிரி எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. எப்படி இது பண்ணுவீங்க, கறி போடுவியா, எப்படி நீ பாதாள சாக்கடை வாங்குவ, குடிநீர் கனெக்ஷன் எப்படி வாங்குவ பாக்கலாம் அப்படின்னு என் மகன் யூடியூப்ல போட்டதால அவர் இந்த மாதிரி சொல்றேன். தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, பர்டிகுலரா திருப்பெரும்புதூர் தொகுதி என்னோட சொந்த ஊர் அப்படின்றதுனால திரு டி.ஆர். பாலு அவர்கள் என்னென்னலாம் போக்கஸ் பண்ணாம விட்டாரு அப்படின்றத பத்தி ஒரு காணொலி போட்டா அதுக்கு என்ன பண்ணணும், ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் நாங்க வருங்காலத்துல நிவர்த்தி பண்றோம் அப்படின்றது வேற ஒரு விஷயம். ஆனா அதை விட்டுட்டு நீ என்ன வீடு வச்சிருக்கல, நீ எப்படி கரண்ட் வாங்கிடுவ, நீ எப்போ குடிநீர் வாங்கிடுவ, நீ எப்படி டிரைனேஜ் சப்ளை வாங்கிடுவ அப்படின்னு சொல்லி மிரட்டுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சரிங்க, இப்ப அவங்க என்ன நோண்டிட்டாங்க, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்து போர்டு என்னென்னலாம் கோல்மால் பண்ணிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் இந்த கடந்த 3 வருஷமா பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை கோடி என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் வெளில எடுக்க போறேன். ஆர்டிஐ போட்டு அந்த முழு தகவல்களையும் மக்களுக்காக நிறைய காணொலிகளா நான் பதிவேற்றம் செய்ய போறேன். சோ இவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படணும். பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, திமுக மாதிரியான பெரிய இந்த திமுகவுக்கு என்னங்க, நான் என்ன எதிரியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு பிஜேபியே ஸ்ரீபெரும்புதூர்ல ஆட்சி பண்ணாலும் சரி, இல்ல ஏடிஎம்கே ஆட்சி பண்ணாலும் சரி, இல்ல என்டிகேவே ஆட்சி பண்ணாலும் சரி, யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற சாதாரண மனுஷன் நான் எந்த கட்சி சார்பாவும் நான் பேசல. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் என்ன பண்ற தவறிடுறாங்க பாத்தீங்களா? அதாவது கடிவாளம் போட்டு தனக்கு கீழே இருக்கிற ஆட்களை அவன் கடிவாளம் போறதுக்கு தவறுறதுனாலதான் திமுக மேல இவ்வளவு ஒரு கெட்ட பேரு வருது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்குதுங்க. சோ கண்ணுக்கு தெரிஞ்சு, அதாவது எல்லாருமே காசு சம்பாதிக்கணும். ஏதோ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியட் இருந்தது, யாருன்னா பெருசா இருக்கலாம், அவங்களும் லஞ்சம் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லல. பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசா மக்களை ஸ்ட்ரெயிட்டா அஃபெக்ட் பண்ற அளவுக்கு கிடையாதுங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டைரக்டா அஃபெக்ட். ஒரு கல்லு மண்ணு ஜல்லி போய் இறங்கினாலே உடனே
இன்னைக்கு இவ்வளவு காசு கொடு, அவ்வளவு காசு கொடு, இத்தனை லட்சம் கொடு அப்படின்னு எவ்வளவு ஊழல், எவ்வளவுங்க பொறுக்க முடியல உண்மையிலேயே. இவ்வளவுதான் ஒரு லிமிட். இதுக்கு மேல வந்து திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்து போர்டோட என்னென்னலாம் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ, நீ பெனாயில் வாங்கியிருந்தா கூட அதோட மொத்த டீடைல்ஸும் வந்து வெளியிடப்படும். இது உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்.